ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு உஷா விலாக். சப்போர்ட் பண்ணி வீடியோ பார்க்குற அனைவருக்குமே நன்றி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு கறி ஒன்று வைக்க போகிறேன். மாசி தூள் போட்டு வாங்க வைக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷான உடன் மரவள்ளிக்கிழங்கு இல்லை. இது ஃப்ரீசருக்குள்ளே வாரது க்ளீன் பண்ணி பெரிய பெரிய பீஸாக வரும். அதை நான் குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துருக்கிறேன். வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறேன். பச்சை மிளகாய் எங்களோட விருப்பம், உரைப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளலாம். ரம்பை, கருவேப்பிலை, மஞ்சள் தூள், சில்லி பவுடர் வேணுமெண்டா சேர்த்துக்கொள்ளலாம். உரைப்பான கறி வைக்கல நான் சில்லி பவுடர் சேர்க்கல, மஞ்சள் மட்டும். உப்பும் சேர்த்துக்கொள்கிறேன். உப்பு மரவள்ளிக்கிழங்குக்கு சில பேர் மரவள்ளிக்கிழங்கு அவிஞ்ச அப்புறம் தான் சேர்த்துக்கொள்கிறவ. நான் முதல்ல சேர்த்துக்கொள்கிறேன். அளவான தண்ணி விட்டு முதல்ல அவிய வைப்போம். கிழங்கு நல்லா அவிய வேணும். விருப்பமெண்டா தண்ணி சேர்க்காமல் தின்னான தேங்காய் பால்லையும் அவிய வைக்கலாம். நான் தண்ணியில் அவிய வச்சுட்டு கடைசியில் திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ள போகிறேன். நல்லா அவிய வேணும் மரவள்ளிக்கிழங்கு. இது ஒரு அரைவாசி தான் அவிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் அவிய விடுவோம். மாசி கருவாடு கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். விருப்பமெண்டா இறால் கருவாடு சேர்க்கலாம், இல்லாட்டி மீன் சேர்க்கலாம். ஃப்ரெஷ்ஷான இறால் சேர்த்து மரவள்ளிக்கிழங்கு சமைக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு நல்லா அவிஞ்சிட்டுது. ஒரு கரண்டியால் அப்படியே மசிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். நான் நல்லா எல்லா கிழங்கையும் மசிக்கல. இப்போ இதோட நல்ல திக்கான தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். சூப்பரான ஒரு மரவள்ளிக்கிழங்கு கறி. மரவள்ளிக்கிழங்கு கறிக்கு தாளித்து சேர்க்க போகிறேன். அதுக்கு திரும்ப ஒரு சோஸ் பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். கடுகு, பெருஞ்சீரகம், வெங்காயம், செத்தல் மிளகாய், கருவேப்பிலை அவ்வளவுதான் சேர்த்தேன் நான். சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னுட்டு பெரிய வெங்காயம் தான் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கிறேன். கறியோடு அப்படியே சேர்த்துக்கொள்வோம். சூப்பரான வாசத்தோட ஒரு மரவள்ளிக்கிழங்கு கறி
ரெடி. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்க்குற அனைவருக்குமே நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.